நம்ம கடை பார்த்தீங்கன்னா ராசிதா மொபைல்ஸ். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். நம்மள்ட்ட ரெகுலராக என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோட அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக ப்ரைஸ் லிஸ்ட்டோட என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குது, உங்களுக்கு என்னென்ன மாடல் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடையும் நிறைய ஸ்டாக் வந்திருக்குது. அது ஸ்டாக்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா S23 FEலாம் வந்து டெமோ மொபைல்ஸ்லாம் வந்திருக்குது. அதேமாதிரி எல்லா மாடலுமே A35, A55, A15 இந்த மாதிரி நிறையா மாடல். விவோலாம் பார்த்தீங்கன்னா V40 Pro, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா V30 Pro, V30, அதேமாதிரி ரெனோ 11 Pro, ரெனோ 12 Pro, அந்த மாதிரி எல்லா மாடலுமே நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்குது. அதேமாதிரி ஓப்போவில் லோ பட்ஜெட் ஸ்டாக்கும் வந்திருக்கு. இது எல்லாமே சரி வந்து இது எல்லாமே ப்ரைஸ் லிஸ்ட்டோட வந்து ஃபுல்லாக அப்டேட் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து போடுறோம். நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்னலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நம்ம வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ப்ரைஸோடு கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 15 days செக்கிங் வாரண்டி. செக்கிங் வாரண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கிங் வாரண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு மொபைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தந்துடுறோம். மொபைல் வந்து அது சர்வீஸ் பண்ணியோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் மொபைலு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து நீங்கள் எந்த மொபைல் உங்கள் கையில் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். அது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 3G மொபைல், 4G மொபைல், இல்லை பட்டன் மொபைல், உடஞ்ச மொபைல், எந்த கண்டிஷனில் மொபைல் இருந்தாலுமே நம்ம வந்து நீங்கள் வாங்குகிற மொபைலுக்கு நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரே நாளில் வந்து டெலிவரி வந்துடும். ரொம்ப லாங் உங்களுக்கு அதர் ஸ்டேட் ரொம்ப லாங்காக இருக்கிறது 1 நாள் 2 நாள் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு நாளில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆயிரும். அது ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கொரியர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி எக்ஸ்சேஞ்சும் எடுத்துகிட்ருக்கோம். அதேமாதிரி மெயின் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஸ்டு மொபைலுக்கே வந்து நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த இஎம்ஐ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரை சுற்றி ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து யூஸ்டு மொபைலுக்கே வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் மொபைல் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு மாடல்ஸ்லாம் வேணும்னா புது மொபைலும் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக்லாம் இருக்குது. உங்களுக்கு புது மாடல் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு புது மொபைலுக்கு வந்து திருப்பூரை சுற்றி 30 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. புது மொபைலுக்கு நார்மலாக வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக புது மொபைலுக்கு இஎம்ஐ போட்டு நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் நம்ம செகண்ட்ஸ்க்கு யூஸ்டுக்கு எடுப்போம், புதுசுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே நம்ம கடை இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து சென்னை சில்ஸுக்கு ஒரு 4 கடைக்கு முன்னாடி பஸ் வெளியே வர இடத்துலையே நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடை இருக்குது. நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இவ்வளோ ஆப்ஷனோட நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாருக்காவது மொபைல்ஸ் தேவைப்பட்டாலும் தாராளமாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இப்போ என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் வந்து இந்த தடவை கொடுக்க போகிறோம். நம்ம வந்து அது என்ன கிஃப்ட்டுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். கிஃப்ட் என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட வந்து மொபைல் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ரெகுலராக கமெண்ட் போடுறவங்களாம் இருப்பீங்க, எல்லாருமே இருப்பீங்க. கமெண்ட் போடுறவங்களில் ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம ஒரு 5 பேர்த்துக்கு வந்து கமெண்ட் செலக்ட் பண்ணி ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 பேர்த்துக்கு எப்படி கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 பேர்த்துக்கு மட்டும் ஷேர் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும். அது ஒரு 5 பேர்த்துக்கு கொடுத்துருவோம். ஏன்னா 20 பேர்த்துக்கும் போது நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அந்த நிறைய ஒரு 5 பேர் தான் மொத்தமாகவே ஷேர் பண்ணியிருக்கீங்க 20 பேர்த்துக்குன்னா அந்த 5 பேர்த்துக்கு மட்டும் கிஃப்ட் வந்துடும். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 பேர்த்தில் ஒரு 5 பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம். ஷேர் பண்ணுற 20 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்மார்ட் வாட்சும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 5 பேர்த்துக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சும் நம்ம கொடுத்துடலாம். ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் இதே மாதிரி குவாலிட்டிலேயே வந்து 2-3 குவாலிட்டியில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 700 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் நல்லது தான். உங்களுக்கு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம வந்து கிஃப்டாக பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்மள்ட்ட என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஸ்டாக் உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும், ரேட்டும் ப்ரைஸும் நல்லா இருக்கும்.
இது வந்து நம்ம வந்து மொபைலுக்காக கொடுக்கல, நம்ம ரொம்ப நாளா கிஃப்ட் கொடுக்காமயே இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளா கொடுக்காம இருந்ததுனால நம்ம இந்த வீடியோல சரி இந்த வீடியோக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஒரு முடிவெடுத்து இந்த கிஃப்ட்டை போட்டிருக்கோம். இனி வர வீடியோல ஒவ்வொன்றையும் நம்ம என்ன கிஃப்ட் பெருசா எல்லாத்துக்குமே என்ன நிறைய கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா பீஸ் நம்ம பார்த்துடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டை விட ப்ரைஸ் ஓகேவா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் மொபைல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் மொபைல்ஸ் எல்லாமே ப்ரைஸோட பாருங்கள். உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டியுமே நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது தேவை இருக்கவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டாலும் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒவ்வொன்றா என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரைஸோட நம்ம பார்த்துடலாம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ, ஐஃபோன் 15 ப்ரோ இது பார்த்தீங்கன்னா 256 GB ஃபோன் மெமரியோட உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லை. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். ஐஃபோனில் 15 ப்ரோ 256 GB ஃபோன் மெமரி 94 பேட்டரி ஹெல்த் இருக்குது. இது இன்னும் பிராண்ட் வாரண்டியோடயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 81,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 மந்த் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஹெல்த் 100ஓட இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. வாரண்டிலாம் வந்து உங்களுக்கு 11 மந்த்துக்கு பக்கம் வாரண்டி இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஐஃபோன் 15. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் இருக்குது. 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் 94 இருக்குது. இதுவும் மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். பேட்டரி ஹெல்த் 94, 15 ப்ளஸ் 59,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே 15ல் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 1 வீக் ஒரு 10 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. இன்னும் 11 மந்த்துக்கு மேலேயே உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியோடய வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 128 GB வரும். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ளஸில் 256 GB பிராண்ட் வாரண்டி உங்களுக்கு வந்து 11 மாதத்துக்கு மேலேயே வந்துடும். பேட்டரி ஹெல்த் 100ஓட இருக்குது. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 73,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐஃபோனில் 15 ப்ளஸ் 256 GB பிராண்ட் வாரண்டி ஃபுல்லாக இருக்குது. 73,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 இருக்குது. ஐஃபோன் 14லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஹெல்த் 90க்கு மேலே இருந்துச்சுன்னா 40,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 90க்கு கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,000, 38,500 அந்த மாதிரி ரேட் மாறும். நம்ம என்ன பேட்டரி ஹெல்த்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து உங்களுக்கு 13 இருக்குது. 13 பார்த்தீங்கன்னா 98 பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது. 98 பேட்டரி ஹெல்த்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐஃபோனில் 13ல் 128 GB 98 பேட்டரி ஹெல்த் 37,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் 100ல் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100ல் இருக்குது. சின்னதாக வந்து இங்கே ஓரத்தில் ஒரு டென்ட் இருக்குது. இது பிராண்ட் வாரண்டியோடய வந்துடும். உங்களுக்கு ஐஃபோனில் 13ல் பேட்டரி ஹெல்த் 100ல் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல ஓரத்தில் டென்ட் ஆகிருக்கு. அது போக டிஸ்பிளேல எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 98 இருக்கிறது 37,000 ரூபா சொன்னோம். இது பேட்டரி ஹெல்த் 100 இருக்குது. இந்த டென்ட் இருக்கிறனால இதுவும் வந்து உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100ஓட இருக்கிறது 37,500 ரூபா தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 இருக்குது. ஐஃபோன் 13ல் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 83 இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐஃபோனில் 13 உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் 34,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மினி இருக்குது. 12 மினியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 84 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB 21,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11 இருக்குது. ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 128 GB நம்ம 18,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே 128 GB பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஹெல்த் கம்மியாக இருக்குது. 70 ரேஞ்ச் தான் இருக்குது பேட்டரி ஹெல்த். அதனால் இது உங்களுக்கு ரேட் கம்மி தான் வரும். 128 GB இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரூபா தான் வரும். ஐஃபோனில் 11ல் வந்து 128 GB 16,500 ரூபா தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நத்திங் பார்த்தீங்கன்னா நத்திங் 2A இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட பிராண்ட் வாரண்டியோடய வந்துடும். மொபைல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது. நத்திங்கில் 2A இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். நத்திங் 2Aல 12 GB ரேமு
256 GB ஃபோன் மெமரியோட பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் 22,500 கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங் ஒன் இருக்குது. நத்திங் ஒன் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 19,000 நம்ம கொடுத்துடலாம் நத்திங் ஒன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோல்டு வந்துருக்கு. ஃபோல்டு 5. ஃபோல்டு 5ல பார்த்தீங்கன்னா இது 512GB பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் உங்களுக்கு. ஃபோல்டு 5 இது வந்து உங்களுக்கு வந்து 512GB வந்துடும். 512GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69,000 நம்ம கொடுத்துடலாம் ஃபோல்டு 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்குது. அதே மாதிரி அதுலேயே பிளாக் கலர் ஒன்று இருக்குது. இதுவும் 512GB தான். இதுவும் உங்களுக்கு 69,000 நம்ம கொடுத்துடலாம் ஃபோல்டு 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா இருக்குது. S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 12GB ரேமு 256GB ஃபோன் மெமரியில் உங்களுக்கு மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம 41,500 நம்ம கொடுத்துடலாம் S22 அல்ட்ரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A55 இருக்குது சாம்சங்கில். A55 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோடு இருக்குது. பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. சாம்சங்கில் கேலக்ஸி A55 5G இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,500 நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S23 FE இருக்குது. S23 FE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் தான். உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைலு, உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காது. பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட இது டெமோ மொபைலுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 ரேட் வரும். மொபைல் சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம நார்மல் டெமோ இல்லாமல் நார்மல் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 29 அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுவோம். இது டெமோ மொபைல்னால உங்களுக்கு வந்து 31 வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைலு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். புது மொபைல் மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும். S23 FEல 8 128 31,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் S21 ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 வரும். சாம்சங்கில் S21 ப்ளஸ்ஸு 21,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து நிறைய பேர் வருவீங்க நீங்கள் கடைக்கு. லாங்லேருந்து வரவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மாடல் கன்ஃபார்மாக அந்த ஒரு மாடல் நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா அந்த மாடல் வந்து நீங்கள் வரும்போது கிளம்பும்போது நீங்கள் இருக்குதான்னு கேட்டுட்டு கிளம்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு நம்ம அது சேல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு அந்த மாடல் உங்களால் எடுக்க முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கும் சிரமம். வேறு நிறைய மாடல் இருக்கும், அது பார்த்து எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மாடல் ஃபிக்ஸ் பண்ணி அது மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தவங்க எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா சிரமம் ஆயிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 பேர் நம்ம கடையில் இருக்கிறாங்க. 7-8 பேருமே வந்து எப்பவுமே ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் எது தப்பு பண்ணாலுமே நீங்கள் டோட்டலாகவே நம்ம கடையவே நீங்கள் தப்பாக நினச்சிக்கவே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கமெண்ட்டுக்காக இதை சொல்கிறேன். ஏதோ ஒரு சில நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கடையில் இருக்கவங்க சூப்பராக இருக்காங்க, கடையில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறது மாதிரியே அவங்களும் சூப்பராக பேசி எல்லாமே மொபைல்லாம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பாராட்டுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதேமாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த ஒருத்தவங்களுக்காக நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒன்றுனாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். இல்லை டைரெக்டாக எங்களுக்கு கூப்பிட்டு கூட நீங்கள் நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட பசங்கள்ட்டே நம்பர் வாங்கி கூட நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக இல்லை, ரெகுலராக நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நம்மள்ட்ட ஒரு தடவை மொபைல் எடுத்துட்டிங்கன்னா ரெகுலராக நம்மள்ட்ட நீங்கள் மொபைல் மாற்றணும், நம்மள்ட்ட மொபைல் வாங்கணும், எப்பவுமே வந்து மொபைல் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரே தடவையில் உங்கள்கிட்ட ஃபுல்லாக எல்லா லாபத்தையுமே நம்ம சம்பாரிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட பிஸ்னஸையே இது ஒரு தடவை வந்துட்டாரு, இவர்கிட்ட வியாபாரம் பண்ணியாச்சு, இவர்கிட்ட அவ்வளோதான், இவர் இது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் நம்ம வியாபாரம் பண்ணவே கிடையாது. அதனால நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லுங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரே ஒரு ஆள் சொன்னது, ஆனால் 20 பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட கூப்பிட்டு கடையில் இருக்கிற பசங்க நீங்கள் என்ன வீடியோவில் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரியே கரெக்டான முறையில் வியாபாரம் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, வந்தவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னதான் அந்த ஒருத்தருக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக எதா இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தான் அவங்கள்ட்ட நம்ம அதை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும். அதுக்காக நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புதுசு இந்த ரேட்டு வருது, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாடல் நம்ம போட்டிருந்தோம். A35 நம்ம போட்டிருந்தோம். A35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நம்ம வந்து 23,000 சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அமேசானில் போய் செக் பண்ணிட்டு இதே 23,000 அமேசானில் இருக்குது. புதுசோட ரேட்டே வந்து இவர் போடுறாரு வீடியோவில். அதுக்கு நாங்கள் புதுசே வாங்கிட்டு போயிடுவோம்ல, இந்த யூஸ்டு வாங்குறதுக்கு நம்ம புதுசு வாங்கிடுவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசானில் வந்து ரீஃபர்பிஸ்டுன்னு கீழே போட்டிருப்பாங்க. ரீஃபர்பிஸ்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு மொபைல் தான் உங்களுக்கு கணக்கு. யூஸ்டு மொபைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாரண்டி பார்த்தீங்கன்னா 4 மந்த் 5 மந்த் வாரண்டி கொடுப்பாங்க. சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே அதுலேயே மென்ஷன் ஆகியே வந்துடும். நீங்கள் அமேசானுக்குள்ளே போய் நீங்கள் யார் 23,000 யார் பார்த்தீங்களோ அந்த 23,000 கீழே பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஸ்டு பீஸ்ன்னு இருக்கும். நியூ மொபைல் உங்களுக்கு 23,000 வராது. நியூ மொபைல் 31,000. ஃப்ளிப்கார்ட்லையும் சரி அமேசான்லையும் சரி நியூ மொபைல் 31,000. அது வந்து உங்களுக்கு 23,000 கொடுக்குறாங்கன்னா அது யூஸ்டு மொபைலாக தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஒரு பேச்சுக்கு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்லைன்லேருந்து 2,500 3,000 தான் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஒரு பேச்சுக்கு நீங்கள் நம்மள்கிட்ட யூஸ்டு மொபைல் வாங்குறீங்கிறது ரெண்டாவது, நீங்களே ஒரு மொபைல் எடுத்துட்டு ஒரு 10 நாளில் சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட பாதி ரேட்டு உங்கள்கிட்ட மொபைல் வந்து கேட்டு வாங்க முடியாது. அதெல்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில மாடல் நல்லா மூவிங் மாடலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 2,000 3,000 தான் நம்ம கம்மி பண்ணி எடுக்க முடியும். அதுவும் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, 2,000 3,000 டிஃப்ரெண்ட்ல சில மாடல் இருக்கு. ஏதோ ஒரு மாடல் இருக்கும், அதை எடுத்து பெருசா வந்து நிறைய பேர் போடுறதுனால இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா நீங்க மொபைல் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கும் அதே தான். நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வாரத்துல மொபைல் விற்கிறீங்க, ஒரே வாரத்துல உங்கள்ட்ட பாதி ரேட்டு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இன்னொரு கஸ்டமருக்கும் இருக்கும். அதனால தெளிவான எந்தெந்த மொபைல் என்னென்ன மார்க்கெட் ரேட்ல போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேலே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து நான் இப்போ வரையும் நம்ம எந்த கடையும் நம்ம கம்பேர் பண்ணியோ இங்கே அப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே பேசவே மாட்டோம். அதனால சொல்றேன், நீங்க நம்ம கடையில ரேட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சூப்பரான ரேட்ல தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸும் தெளிவான பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளைண்ட்லாம் இல்லாம, கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ரிட்டர்ன் வாங்குற ஆப்ஷனோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் அதே மாதிரி தான். எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிற மொபைலும் சேம் அதே மாதிரி தான். எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு என்ன கண்டிஷன்ல எந்த மொபைல் இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது இது இருந்தாலும் நீங்க தாராளமா போடலாம். இல்ல மொபைல் வாங்கினவங்களும் நீங்க போடுங்க. மொபைல் ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட வாங்கியிருப்பீங்க, அதுல வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமா சும்மா ஒரு கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ண ஒரே ஒரு இதை மட்டும் கமெண்ட்ல போடுறவரை எல்லாருமே போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். இந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் அதுக்காக தான் நம்ம சொன்னதே. ஏன்னா ஒரே ஒரு ஆளுக்காக நம்ம எல்லாமே சொல்றோம். ஆனா நிறைய பேர் வந்து கூப்பிட்டு ஏகப்பட்ட பேர் கடையில் இருக்கிறவங்களை வந்து நல்லா மொபைல் எடுத்து சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நீங்க பாருங்க, உங்களுக்கு எதா இருந்தாலுமே தாராளமா கமெண்டும் பண்ணுங்க. நீங்க எங்கள்கிட்டயும் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்தாலும் தாராளமா நீங்க சொல்லலாம். இந்த A35 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ரீஃபர்பிஸ்டு பீஸ் தான். அமேசான்ல வந்து 23,000. இது வந்து உங்களுக்கு ரீஃபர்பிஸ்டு கண்டிஷன் கூட இருக்காது. மொபைல் வந்து டெமோ மொபைல் கண்டிஷன்ல தெளிவா இருக்குது. இந்த மொபைல் வந்து நம்ம வந்து 23,000 நம்ம கொடுத்துடலாம். சாம்சங்ல A35. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்ல A34 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்ல S21 FE இருக்கு. S21 FE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 128 17,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F54 இருக்கு சாம்சங்ல. F54 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வரும். பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் சாம்சங்ல F54. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F15, அதே மாதிரி M15 இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ மாடல். இதெல்லாம் 4GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் வந்துடும். 5G மொபைல் தான். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9,500 கொடுத்துட்றோம். அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M15 6 128 வந்துடும். இதுவும் உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 11,000 கொடுத்துடலாம் 6GB ரேமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்ல வந்து A15 இருக்கு. A15 5G 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட வரும். யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். சாம்சங்கில் கேலக்ஸி A15 8GB ரேமு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S20 FE 5G இருக்கு. S20 FE 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் 6a இருக்குது. 6aவும் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பீஸு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு CE4 இருக்கு. இதுவும் உங்களுக்கு பிராண்ட் வாரண்டி ஃபுல்லாகவே இருக்கு. நாடு CE4 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 நம்ம கொடுத்துடலாம்.
நாடு CE4 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 10R இருக்குது. ஒன் ப்ளஸ் 10R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். 16,000 ரூபா வரும் ஒன் ப்ளஸ் 10R. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடில் வந்து 2T இருக்குது. 2Tயில் 8 128 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடில் வந்து CE3 இருக்குது. CE3லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 128 16,000 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா N20 இருக்குது. இது 4G மொபைல் தான், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். 8,500 ரூபா வரும். லோ ப்ரைஸில் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் Edge 40 இருக்குது. மோட்டோ Edge 40 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம 18,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V29 இருக்குது. விவோ V29 இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு பெண்டான மாதிரி இருக்குது. கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவும் மைல்டாக தான் இதாக இருக்குது. ரொம்ப பெண்டான மாதிரினா உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. நம்ம அதை சொல்லியே வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம் வீடியோலையே. ஏன்னா இது கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் பெண்ட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். விவோவில் V29 நம்ம நார்மலாக வந்து 20 ரூபா 21 ரூபா ரேஞ்சுக்கு வைப்போம். 18,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V40 Pro இது இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல் தான். விவோவில் V40 Pro 12 GB ரேமு 512 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். விவோவில் V40 Pro. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V30 இருக்குது. 12 GB ரேம். இது 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V30 Proவில் வந்து V30 Proலையும் வந்து 12 GB ரேமு 512 GB ஃபோன் மெமரியோட இருக்குது. அது வந்து உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V30 Proவில் 8 256 GB ஃபோன் மெமரியோட இருக்குது. அது 31,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். V30 Pro இது 8 256 தான். இதெல்லாம் வந்து 31,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா விவோவில் X70 Pro பேக் டோர் வந்து கிராக் ஆகிருக்குது. விவோவில் X70 Pro பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் உங்களுக்கு. மற்றபடி வந்து டிஸ்பிளே எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. விவோவில் X70 Pro இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். விவோவில் X70 Pro. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் Y200 இருக்குது. Y200 பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும். 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 15,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் Reno 12 Pro இதுவும் ரீசெண்டாக வந்த மாடல் தான். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வரும். Reno 12 Pro இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 11 மந்த்துக்கு மேலேயே வாரண்ட்டி இருக்குது. வெறும் உங்களுக்கு 20 நாள் 25 நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V25 இருக்குது. விவோ V25 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் வரும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா A3X இருக்குது. A3Xும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் வர மாடல் தான். 4 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் 5G மொபைலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா Reno 11 Pro இருக்குது. Reno 11 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். பாக்ஸு ஃபுல் கிட்டு எல்லாமே வந்துடும். Renoவில் 11 Pro இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Reno 11 இருக்குது. 8 128 இது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். Reno 10 Pro இருக்குது. Reno 10 Pro 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம 21,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A59 5G இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லோ ப்ரைஸில் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட மொபைல் தெளிவாக இருக்கும். ஏன்னா 5G மொபைலில் லோ ப்ரைஸில் வாங்கலாம். அதுவும் டெமோ மாதிரி உங்களுக்கு யூஸ்டு ரொம்ப கம்மியாக பண்ண மாதிரி மொபைல். இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் லோ ப்ரைஸில் எடுக்கிறவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா ரேஞ்சு தான் வரும். A59. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Reno 80 இருக்குது. Reno 80 பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஸ்க்ரீனில் வரும். எட்ஜ் ஸ்க்ரீனில் இது லோ ப்ரைஸ் மாடலு. இது 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா வரும். ஓப்போவில் Reno 80.
இது பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 7 8 256GB ஃபோன் மெமரியோட வரும், 12,000 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ 8 இருக்குது. ரெனோ 8 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா F25 ப்ரோ இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிராண்ட் நியூ, அப்படியே 1 இயர் ஃபுல் வாரண்டியோடய வந்துடும். கிட்டெல்லாம் வந்து அன்யூஸ்டு கிட்டு, உங்களுக்கு அப்படியே புதுசு. இன்னும் கிட்டு வந்து நம்ம ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும். இன்னும் ஓப்பனே பண்ணலை. ஓப்போவில் F25 ப்ரோ 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் உங்களுக்கு 1 இயர் பிராண்டு வாரண்டியோடைய நம்ம கொடுத்துடலாம். 18,000 ரூபா வரும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபா இருக்குது. 18,000 ரூபாய்க்கு சேம் 1 இயர் வாரண்டியோடைய நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா A78 5G இருக்குது. A78 5G பார்த்தீங்கன்னா நம்ம 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் ஓப்போவில் A78 5G 12,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் 12 ப்ரோ ப்ளஸ், நோட் 12 ப்ரோ ப்ளஸில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். 18,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். பாக்ஸு ஃபுல் கிட் எல்லாமே வந்துடும். 200 MP கேமராவில் வரும். இது பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட் 13 5G இருக்குது. நோட் 13 5G பார்த்தீங்கன்னா இது வந்து 12GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது நோட் 12 ப்ரோ. நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட வரும். இது பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம், பாக்ஸு ஃபுல் கிட்டோட. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நோட் 11 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு 6 128 5G கேமிங்க்கெலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு நம்ம பாக்ஸ் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம். அதே நோட் 11 ப்ரோ ப்ளஸில் 8 128 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். போக்கோவில் பார்த்தீங்கன்னா F4 இருக்குது. F4 பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128GB ஃபோன் மெமரியோட நம்ம 13,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா நியோ 7 இருக்குது. ஐக்யூவில் நியோ 7 ப்ரோ 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வரும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கேமிங்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஐக்யூ நியோ 7 ப்ரோ பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம வந்து 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் 40 ப்ரோ இருக்குது. நோட் 40 ப்ரோ பார்த்தீங்கன்னா இது 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியில் எட்ஜ் ஸ்க்ரீனில் வந்துடும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் வாரண்ட்டி உங்களுக்கு 10 மந்த்துக்கு மேலேயே வாரண்ட்டி இருக்குது. நோட் 40 ப்ரோ 5G எட்ஜ் ஸ்க்ரீனில் வரும் இன்ஃபினிக்ஸில். இது பார்த்தீங்கன்னா நம்ம 16,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா GT 10 ப்ரோ இருக்குது. GT 10 ப்ரோ பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். இதுவும் வந்து மொபைல் கேமிங்க்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். GT 10 ப்ரோ இது வந்து 13,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னோவில் கெமான் 30 ப்ரீமியர் 5G இதுவும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 12GB ரேமு 512GB ஃபோன் மெமரியோட வந்துடும். உங்களுக்கு 512GB ஃபோன் மெமரியோட வந்துடும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது விவோவில் Y27 4G மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 128 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபாயில் மொபைல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட லோ ப்ரைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். போக்கோவில் X5 இருக்குது. X5லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா ரேஞ்ச் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா A58 இதுவும் 4G தான், 8,000 ரூபா ரேஞ்ச் வரும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட 8,000 ரூபா ரேஞ்சில் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹுவாயில் பார்த்தீங்கன்னா நோவா Y91 இதுவும் வந்து உங்களுக்கு 4G மொபைல் தான், சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். 8,500 ரூபா வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மி 8ம் பார்த்தீங்கன்னா 6 128 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபா ரேஞ்சு தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A57 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ தான், யூஸே பண்ணியிருக்காது. மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும். ஓப்போவில் A57 இது பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் தான், பாக்ஸு மொபைலோட வந்துடும். 4GB ரேமு 64GB ஃபோன் மெமரியில் வந்துடும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A17 இருக்குது. இதுவும் 4GB ரேமு 64GB ஃபோன் மெமரியோட சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். இதுவும் அதேமாரி மொபைலு பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து அன்யூஸ்டு, யூஸே பண்ணியிருக்காது. இது நம்ம 7,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா A77 இருக்குது, 6,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி A57 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று வந்துடும். 7,500 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா ஐபேடில் வந்து 10th ஜென்ரேஷன்
ஐபேடில் இது வந்து ஒய்ஃபை ப்ளஸ் வந்து செல்லுலர் 5G வந்து மாடல். இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இன்னும் 7 மாதம் பிராண்ட் வாரண்டியோடயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 64 ஜிபியில் ஐபேடு 10th ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளஸ் 5G மொபைல் சிம்மு வந்து உங்களுக்கு 5G சிம்மும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 32,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். இன்னும் 7 மந்த் பிராண்ட் வாரண்டியோடயே இருக்குது. இதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்து ராசிதா மொபைல்ஸில் வந்து நம்ம வீடியோ போட்டே இருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ மொபைல் தேவைப்படாட்டி நீங்கள் யாருக்காவது தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதேமாதிரி கிஃப்ட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரியான புது ஸ்டாக்கோட நம்ம வந்து வேறு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.